செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ். குர்த்தி, டாப்ஸ், காட்டன் பேண்ட், லெகின்ஸ், ஷால், கிட்ஸ் வேர்ஸ் மற்றும் நைட்டிகள், பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு என்றே ஒரு பிரத்யேக ஷோரூம் ரவி கலர்ஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில். வணக்கம். முக்கிய செய்திகள். மாவட்ட தேர்தல் நடத்தும் அதிகாரி குலோத்துங்கன் தலைமையில் நடைபெற்ற சீராய்வு கூட்டம். பொது பார்வையாளர் உட்பட அதிகாரிகள் பலர் பங்கேற்பு. புதுச்சேரி மக்களவை தேர்தல் வாக்குப்பதிவு எந்திரங்கள் 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டு கண்காணிப்பு கேமராக்கள் மூலம் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. 3 நாட்களுக்கு பிறகு திறக்கப்பட்ட மதுக்கடைகள். ஏப்ரல் 21ஆம் தேதி மீண்டும் மூட வேண்டும் என்று கலால்துறை உத்தரவு. பொது இடங்களில் அமைக்கப்பட்டுள்ள சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் குழாய்கள் பழுது. கோடை காலம் துவங்கிய நிலையில் பொதுமக்கள் அவதி. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி மக்களவை தேர்தல் வாக்குப்பதிவு குறித்த சீராய்வு கூட்டம் மாவட்ட தேர்தல் நடத்தும் அதிகாரி குலோத்துங்கன் தலைமையில் லாஸ்பேட்டை அரசு மகளிர் பொறியியல் கல்லூரியில் நடைபெற்றது. புதுச்சேரி பாராளுமன்ற தொகுதி தேர்தலுக்கான வாக்குப்பதிவு முடிந்த பிறகு அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் இருந்து வாக்குப்பதிவு இயந்திரங்களும் கொண்டு செல்லப்பட்டு பாதுகாப்பு அறைகளில் கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டு பலத்த பாதுகாப்போடு அமைக்கப்பட்டிருந்தது. இந்த அறைகளை மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் பார்வையிட்டார். தொடர்ந்து வாக்குப்பதிவு குறித்த சீராய்வு கூட்டம் தேர்தல் பொது பார்வையாளர் பியூஷ் சிங்லா மற்றும் புதுச்சேரி பாராளுமன்ற தொகுதி தேர்தல் நடத்தும் அதிகாரியும் மாவட்ட தேர்தல் அதிகாரியுமான குலோத்துங்கன் தலைமையில் வாக்கு எண்ணிக்கை மையங்கள் ஒன்றான அரசு மகளிர் பொறியியல் கல்லூரியில் பயிலரங்கு கூடத்தில் நடைபெற்றது. கூட்டத்தில் வாக்குப்பதிவு குறித்து சீராய்வு செய்த பொது பார்வையாளர் பாராளுமன்ற தொகுதி தேர்தலுக்கான வாக்குப்பதிவு அமைதியாகவும் சிறப்பாகவும் நடைபெற்றது தனக்கு முழு திருப்தியை தருவதாக தெரிவித்தார். பின்னர் பேசிய தேர்தல் நடத்தும் அதிகாரி குலோத்துங்கன் வாக்குப்பதிவு எண்ணிக்கை மையங்களில் சிஆர்பிஎஃப், IRBN மற்றும் மாநில காவல்துறை என 3 அடுக்கு பாதுகாப்பு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் கட்டுப்பாட்டு அறைகள் உட்பட வாக்குப்பதிவு எண்ணிக்கை மையங்கள் முழுவதும் 24 மணி நேரமும் சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்கள் மூலம் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். மேலும் வேட்பாளர்கள் எந்த நேரமும் வாக்கு எண்ணிக்கை மையங்களுக்கு சென்று அங்கு ஒளிபரப்பப்படும் சிசிடிவி கண்காணிப்பு கேமரா காட்சிகளை நேரடியாக பார்த்துக் கொள்ளலாம் என்றும் தெரிவித்தார். புதுச்சேரியில் வாக்குப்பதிவு சிறப்பாக நடைபெற ஒத்துழைப்பு வழங்கிய வேட்பாளர்கள், முகவர்கள், அரசியல் கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் தனது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து வேட்பாளர்கள் மற்றும் முகவர்களின் தரப்பில் இருந்து பேசிய முகவர் ஒருவர் புதுச்சேரியில் வாக்குப்பதிவை அமைதியாகவும் சிறப்பாகவும் திறம்படவும் நடத்திய தேர்தல் நடத்தும் அதிகாரி மற்றும் மாவட்ட ஆட்சியருக்கு தனது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக தெரிவித்தார். கூட்டத்தில் மாவட்ட துணை தேர்தல் அதிகாரி வினயராஜ், உதவி தேர்தல் நடத்தும் அதிகாரிகள், வேட்பாளர்கள் மற்றும் முகவர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் மக்களவை தேர்தல் வாக்குப்பதிவுகள் முடிந்த நிலையில் வாக்குப்பதிவு இயந்திரங்களுக்கு 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டு கண்காணிப்பு கேமரா மூலம் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. பாராளுமன்ற தேர்தலுக்கான முதல்கட்ட வாக்குப்பதிவு தமிழகம், புதுச்சேரி உள்ளிட்ட 102 தொகுதிகளில் நடந்தது. புதுவை பாராளுமன்ற தொகுதியில் 4 பிராந்தியங்களிலும் 967 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டு தேர்தல் நடைபெற்றது. வாக்குப்பதிவு தொடங்கும் போதே பெரும்பாலான வாக்குச்சாவடிகளில் பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து வாக்களித்தனர். வாக்குப்பதிவு முடிந்ததும் வேட்பாளர்கள், முகவர்கள் முன்னிலையில் வாக்குப்பதிவு எந்திரங்கள் சீல் வைக்கப்பட்டது. தொடர்ந்து பலத்த காவல்துறையினரின் பாதுகாப்புடன் வாகனங்களில் ஏற்றப்பட்டு லாஸ்பேட்டை மகளிர் தொழில்நுட்ப கல்லூரி மற்றும் மோத்திலால் நேரு பாலிடெக்னிக் கல்லூரிக்கு கொண்டு செல்லப்பட்டது. நள்ளிரவு வரை வாக்குப்பதிவு எந்திரங்கள் வந்து சேர்ந்தது. இந்த எந்திரங்கள் தொகுதி வாரியாக வரிசையின்படி ஸ்ட்ராங் ரூமில் வைக்கப்பட்டது. இங்கு 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. மேலும் கண்காணிப்பு கேமரா அமைக்கப்பட்டு கட்டுப்பாட்டு அறை மூலமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது. வாக்குப்பதிவு எந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள ஸ்ட்ராங் ரூமுக்கு முன்பாக துணை ராணுவத்தினர் துப்பாக்கி ஏந்தி பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். கல்லூரியின் வெளியிலும் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் உள்ளனர். இதேபோல் காரைக்காலில் வாக்குப்பதிவு எந்திரங்கள் அறிஞர் அண்ணா கலைக்கல்லூரியிலும், மாகே மற்றும் ஏனாமில் பதிவான வாக்குகள் அங்குள்ள நிர்வாக அலுவலகங்களிலும் பாதுகாப்புடன் வைக்கப்பட்டுள்ளது. 3 நாட்களுக்கு பிறகு மதுக்கடைகள் திறக்கப்பட்ட நிலையில் ஏப்ரல் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மகாவீர் ஜெயந்தியையொட்டி மீண்டும் மதுக்கடைகளை மூட கலால்துறை உத்தரவிட்டுள்ளது. பாராளுமன்ற தேர்தல் தேதி அறிவிப்பு வந்தவுடனேயே மது விற்பனைக்கு கடும் கட்டுப்பாடுகளை புதுச்சேரி கலால்துறை விதித்திருந்தது. இரவு 10 மணிக்கு மதுக்கடைகளை மூட வேண்டும். தினமும் காலையில் கடந்த நாள் மது விற்பனை இருப்பு குறித்த தகவல்களை கலால்துறைக்கு மெயிலில் அனுப்ப வேண்டும் என்பன உள்ளிட்ட பல கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து வாக்குப்பதிவை முன்னிட்டு கடந்த 16ஆம் தேதி இரவு மதுக்கடைகள் மூடப்பட்டு சீல் வைக்கப்பட்டது. 3 நாட்கள் மூடலுக்கு பிறகு ஏப்ரல் 20ஆம் தேதி காலை 8 மணிக்கு மதுக்கடைகள் மீண்டும் திறக்கப்பட்டது.
மதுக்கடைகளுக்கு வைக்கப்பட்டிருந்த சீல்களை கடை ஊழியர்கள் அகற்றி திறந்தனர். இதனை வீடியோவில் பதிவு செய்து கலால் துறைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த நிலையில் ஏப்ரல் 21ஆம் தேதி மகாவீர் ஜெயந்தியை முன்னிட்டு புதுச்சேரி அரசு கலால் துறை புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியில் இயங்கும் அனைத்து கள், சாராயம் மற்றும் பார் உட்பட அனைத்து வகையான மதுக்கடைகளும் மது அருந்த அனுமதிக்கப்பட்ட உணவகங்களில் உள்ள பார்களும் மூடப்பட்டிருக்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளது. மீறுபவர்கள் மீது புதுச்சேரி கலால் துறை சட்ட விதிகளின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் கலால் துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதனால் 3 நாட்களுக்கு பிறகு திறக்கப்பட்ட மதுக்கடைகள் மீண்டும் ஏப்ரல் 21ஆம் தேதி மூடப்படுகிறது. இதனிடையே தேர்தல் வாக்குப்பதிவு முடிந்தாலும் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் ஜூன் 4ஆம் தேதி வரை மாதிரி நன்னடத்தை விதிகள் கடைபிடிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி பாரதி பூங்கா எதிரே சுற்றுலா பயணிகளின் வசதிக்காக அமைக்கப்பட்டிருந்த சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் பகுதியில் நீர் வராததால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். சுற்றுலா தலமான புதுச்சேரி நகரத்திற்கு வார விடுமுறை நாட்களில் ஏராளமான பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் வருவது வழக்கம். அதிலும் தற்போது கோடை விடுமுறை துவங்கியுள்ள நிலையில் ஏராளமான சுற்றுலா பயணிகளும் பொதுமக்களும் புதுச்சேரியின் சுற்றுலா தலங்களில் படையெடுக்க துவங்கியுள்ளனர். மேலும் சுற்றுலா பயணிகளை கவரும் விதமாக அரசு பல்வேறு நடவடிக்கைகளும் செயல்படுத்தி வருகிறது. இந்நிலையில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் புதுச்சேரியின் பல்வேறு இடங்கள் புதுப்பிக்கப்பட்டு வரும் நிலையில் புதுச்சேரி கடற்கரை சாலை அருகே அமைந்துள்ள பாரதி பூங்கா ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் புதுப்பிக்கப்பட்டு நேரு சிலை அருகே சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் குழாய் அமைக்கப்பட்டது. இந்த குடிநீர் சுத்திகரிப்பு டேங்கில் நகராட்சி மூலம் நீர் ஏற்றப்பட்டு சுற்றுலா பயணிகளின் வசதிக்காக இயக்கப்பட்டு வந்தது. ஆனால் தற்போது சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் குழாயில் நீர் ஏற்றாமல் முறையான பராமரிப்பு இன்றியும் தூய்மையின்றியும் காணப்படுகிறது. மேலும் தற்போது கோடைக்காலம் துவங்கிய நிலையில் விடுமுறை தினத்தையொட்டி பூங்காவிற்கு வந்த குழந்தைகளும் பொதுமக்களும் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் குழாயில் நீர் வராததால் ஏமாற்றமடைந்தனர். எனவே இந்த குடிநீர் நிலையத்தை சீரமைத்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக மீண்டும் இயக்க வேண்டும் என்றும் அதே நேரத்தில் பொதுமக்கள் கடற்கரையில் குளித்துவிட்டு சுத்திகரிக்கப்பட்ட குடிநீரை பயன்படுத்தி கை, கால்கள், முகம் கழுவுவது, குளிப்பது உள்ளிட்ட செயல்களில் ஈடுபடாதபடி சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் பகுதியில் நகராட்சி சார்பில் ஒரு நபரை நியமித்து இயக்க வேண்டும் என்று சுற்றுலா பயணிகளும் சமூக ஆர்வலர்களும் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். புதுச்சேரி மக்களவைத் தேர்தல் வாக்குப்பதிவையொட்டி அருண் சர்மா தொண்டு நிறுவனத்தினர் வாக்களித்து ஜனநாயக கடமையை நிறைவேற்றினர். புதுச்சேரியில் மக்களவைத் தேர்தல் 2024 வாக்குப்பதிவு ஏப்ரல் 19ஆம் தேதி நடைபெற்றது. வாக்குப்பதிவினையொட்டி வாக்காளர்கள் தங்களது வாக்குச்சாவடி மையங்களில் வாக்களித்தனர். இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி உழவர்கரை தொகுதி முத்து மாரியம்மன் கோவில் தெருவில் உள்ள அரசு ஆரம்ப பள்ளியில் அமைக்கப்பட்டிருந்த வாக்குச்சாவடி மையத்தில் அருண் சர்மா தொண்டு நிறுவனர் ஐஜி வீரராகு மற்றும் பாரதிய ஜனதா கட்சி பொருளாதார பிரிவு தலைவி பிரபாதேவி வீரராகு ஆகியோர் வாக்குப்பதிவு செய்து தங்களின் ஜனநாயக கடமையை நிறைவேற்றினர். காரைக்காலில் உள்ள ஸ்ரீ மகா மாரியம்மன் கோவிலில் நடைபெற்ற குத்துவிளக்கு பூஜையில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்கால் நகரில் கடைத்தெருவில் அமைந்துள்ளது ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயம். இந்த ஆலயத்தின் 44ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு திருவிழா கடந்த 13ஆம் தேதி பூச்சொரிதலுடன் துவங்கியது. விழாவின் 6ஆம் நாள் ஸ்ரீ மகா மாரியம்மனுக்கு குங்கும காப்பு அலங்காரம் செய்விக்கப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து பெண்கள் குத்து விளக்கை அம்மனாக பாவித்து குங்குமமிட்டு பூஜை செய்யும் குத்துவிளக்கு பூஜை நடைபெற்றது. விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். அடுத்து வருவது புதுச்சேரி இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை விவரம். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை நிர்ணயத்திற்கு ஏற்ப நாள்தோறும் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை மாற்றி அமைக்கப்பட்டு விற்பனையாகி வருகின்றது. அதன்படி புதுச்சேரியில் 1 லிட்டர் பெட்ரோல் 94 ரூபாய் 23 காசுகளுக்கும் டீசல் 1 லிட்டர் 84 ரூபாய் 43 காசுகளுக்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 6805 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 890 ரூபாய். இத்துடன் AMN செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் AMN டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.